ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த கிளிப்ஸ் எல்லாமே நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஷூட் பண்ண கிளிப்ஸ். இது போடணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, போடவே முடியல. நான் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன், அதுவுமே பட்டர்ஃப்ளை லேயர் கட் பண்ணியிருந்தேன். அதோட விலாக் தான் இது. அதில் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அதனால நிறைய வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டே இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்லர் வச்சுருக்கா, அவள் தான் வந்துட்டு எனக்கு ஹேர் கட் பண்ணி விட்டா. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, முடி கட் பண்ணுறப்ப அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. கட் பண்ணதுக்கப்புறம் அழகாக இருந்தாலும் ஐயோ இவ்வளோ வந்து லென்த் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருந்தது. அப்புறம் போக போக அது பழகிடுச்சு. ஆனாலுமே வந்துட்டு ஹேர் கட் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னு ஒரு ஹாப்பினஸும் இருந்தது. இது 1 இயருக்கு முன்னாடி நான் எடுத்தது அப்படின்றதுனால இப்போ எனக்கு வந்து அந்த பழைய லென்த் வந்து அப்படியே வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு லாங் ஹேர் தான் இருக்குது. நாங்கள் வந்துட்டு மெயினாக வாங்க போனது வந்துட்டு கேஸ் ஸ்டவ் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா அது அங்கே இல்லை. ஜென்ரலாக டிமார்ட்லாம் வச்சுருப்பாங்க, ஸோ ஸ்மார்ட்லேயும் இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் போனோம். இது ரொம்ப குட்டி கடையாக இருந்ததுனால வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி மளிகை சாமான் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே இல்லை. ஸோ பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். வேறு ஒரு கடையில் வந்து நாங்கள் அதை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வர கிளிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கள் காருக்கு வந்து இயர்லி இந்த கிளிப்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட காருக்கு வந்து இயர்லி செக்கப் வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து போய் ஷோரூமில் கார் விடுறதுக்காக நானே என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். ஆல்ரெடி அவங்க கார் இருந்துச்சு, அங்கே வந்து சர்வீஸ்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போயிருந்தோம், எல்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு. ஸோ அதோட கிளிப்ஸ் தான் அது. அதெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைய பார்க்குறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். இப்போ அவங்களுக்கு வந்து 1 இயர் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் இந்த வீடியோவே போடுறேன். நான் அப்போ போனப்போ எடுத்த கிளிப்ஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போ வந்து ரொம்ப குட்டியாக இருந்தான். இப்போ வந்து அவன் நடக்கிறான், பேசுகிறான், ஒரு குட்டி குட்டி வார்த்தைலாம் பேசுகிறான். இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப குட்டியாக இருக்கப்போ போய் அவனை பார்க்குறப்போ எடுத்தது. அந்த டைம் வந்து மொஹரம் அப்படின்றதுனால வீட்டில் வந்து கொஞ்சம் கெட் டுகெதர் செலிப்ரேஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதோட கிளிப்ஸுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அப்போ வந்து நான் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம். அது வந்ததுக்கப்புறமா குட்டியாக நான் வந்து கேக்லாம் வாங்கிட்டு நானே ஹஸ்பண்டும் கட் பண்ணோம். இதை வந்து நான் ஒரு ரிவ்யூஸாகவுமே ஷேர் பண்ணியிருப்பேன், யூடியூப்பில் ஷார்ட்ஸாகவுமே ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப 1 இயருக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எவ்வளோ மாறி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம நியர்லி 600 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வர போகிறோம். 1 இயரில் வந்து இது ரொம்ப கம்மி தான். இருந்தாலுமே நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ்லாம் போடுறதே இல்லை. இதுக்கப்புறமா வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோலாம் போடணுன்ற ஒரு ஐடியா இருக்கேன். பார்ப்போம் எந்த மாதிரி அது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ அவ்வளோதான். இது சும்மா நான் 1 இயருக்கு முன்னாடி எடுத்த கிளிப்ஸை வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோலாம் பிடிக்கும்னா, பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃபார் நவ்.